யோபு 5:10 துக்கிக்கிறவர்களை அவர் உயர்த்துகிறார். அற்பமானவர்களை, எளிமையானவர்களை, ஏழைகளை, சமுதாயத்தாலா பொருட்டா எண்ணப்படாத எளியவர்களை கர்த்தர் உயர்த்துறாரு. சாந்த குணத்தோடு இருக்கிறவர்களை உயர்த்துகிறார். மூன்றாவது கடைசியாக துக்கிக்கிறவர்களை, அதாவது அழுகிறவர்களை அல்லது அழுகிறதற்கு ஏதுவாய் தள்ளப்பட்டவர்களை கர்த்தர் உயர்த்துறார். நீங்க இந்த 3 லிஸ்ட்ல எதுல இருக்கிறீங்க? எளியவர்கள் லிஸ்ட்ல நாம் இருக்கிறோமா? சாந்த குணத்தை அட்லீஸ்ட் அதாவது வச்சுட்டு அதுல இருக்கிறோமா? இல்ல துக்கம் படுகிறதான ஒரு கேட்டுகள் இருக்கிறோமா? நம்ம எந்த 3 கேட்டுகள் நம்ம எதுல வரோம் நீங்க பாருங்க. எந்த கேட்டுகள் இருந்தாலும் உயர்த்தப்படுவது நிச்சயம். பாரு, யோபு குறித்து சொல்லப்பட்டிருச்சு இல்லையா? அவருடைய நண்பரை தான் அதை சொல்ல வர்றப்போ சொல்றாரு, துக்கிக்கிறவர்களை உயர்த்துகிறார். உங்களுக்கு துக்கம் இருக்கா? உங்க வாழ்க்கையே அழிஞ்சிச்சுன்னு துக்கம் இருக்கா? அல்ல வந்த ஆசீர்வாதம் அப்படியே போயிடுச்சு, திரளான சொத்துக்கள், ஆசைகள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் யோபு எழுந்துட்டார். நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கையே இல்லை. யோபுக்கு திரும்பவும் எழுந்ததெல்லாம் வரும், பிள்ளைகள் வருவாங்கன்ற நம்பிக்கை வயதத்துல அவர் அங்க சொன்ன மாதிரி எங்கேயுமே இல்லை. ஆனால் அவர் கர்த்தர் மேல மட்டும்தான் நம்பிக்கை வச்சார். புரியுதுங்களா? கர்த்தர் மேல மட்டும்தான் நம்பிக்கை வச்சார். என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் என் சொந்த கண்களால் அவரை காண்பேன். இது தீர்க்க தரிசனம். இது இன்னும் நடக்கல, இன்னும் நடக்கல. பகிரங்கமா இயேசுவினுடைய வருகையில தான் இது நடக்கும். சரிங்களா? அப்படிப்பட்டதான் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னவர் தான் யோபு, பரிசுத்தவான். சரியா? அப்போ துக்கிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். இந்த ஆராதனைக்கு நீங்க துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? உங்களுடைய துக்கம் எந்த துக்கமா இருக்கு? உங்க சரீர வியாதி குறித்த துக்கமா, அல்லது என்னுடைய சிம்டம்ஸை பார்த்து ஐயோ இது இப்படிப்பட்ட வியாதியா மாறிடுமோன்னு அப்படிப்பட்ட துக்கமா, அல்லது பிள்ளைகளுடைய காரியங்களை பார்த்து இவங்க இப்படியே போயிட்டு கொண்டிருந்தா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சிடுமேன்னு அது குறித்து துக்கமா, இல்ல அதை குறித்து அழுகையா? என் பிள்ளைகளுக்கு என்னால எதுவுமே சேமித்து வைக்க முடியலையே, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியலேன்னு உங்களுக்கு துக்கம் இருக்கா? எந்த துக்கம்? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் படிச்சிருக்கிறேன், இனி நான் எப்படி எந்த வேலைக்கு போவேன், எப்படி என் குடும்பத்துக்கு நான் உதவி செய்வேன், அப்படிப்பட்ட துக்கமா? இல்ல தேவனுக்கு இன்னும் நான் பிரியமா எப்படி வாழணும், இன்னும் எப்படி தெய்வத்தோடு நான் நெருங்கணும், ஆவிக்குரிய துக்கமா? உங்களுக்கு எந்த கேட்டுகளை நீங்க இருந்தாலும் நாம கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி நாம பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்ன துக்கம்? தேவன் உங்களை உயர்த்தாததற்கு உங்களுக்குள் காணப்படுகிற காரியம் அது. தேவன் வாக்கு கொடுத்துட்டா உடனே உயர் நடக்குமா? நிச்சயமா நடக்காது. தேவன் சொல்லிட்டா அது நடக்குமா? நீ அதுக்கு பாத்திரவனாய் இருக்கணும், இல்லைன்னா பாத்திரவனாய் மாற்றிக்கொள்ளணும், அப்போதுதான் நடக்கும்.